வெல்கம் டு எஸ்டிவி லைஃப். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சிறந்த நடிகர், சிறந்த இயக்குனர், சிறந்த இசையமைப்பாளர், மிகச்சிறந்த நடன இயக்குனர்னு சொல்லிக்கிட்டே போகலாம். அது மட்டும் இல்லாமல் சோஷியல் சர்வீஸுங்கிறது இவருக்கு ரொம்பவும் பிடிச்சமான தொழில்னும் சொல்லலாம். அதுக்கேற்ற மாதிரி பல உதவிகளும் இன்னைக்கு வரைக்கும் செஞ்சுக்கிட்டு வராரு. அது மட்டும் இல்லாமல் பல அவார்ட்ஸையுமே வின் பண்ணியிருக்காரு. அதை தொடர்ந்து அவரோட வாழ்க்கையில் என்ன கஷ்டப்பட்டிருக்காரு, எப்படி அவருடைய பிறப்பு வளர்ச்சி இருந்ததுங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நான் யாரை பற்றி சொல்கிறேன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஆமாங்க, ராகவா லாரன்ஸ் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் போட்டு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ராகவா லாரன்ஸ் ஜனவரி 9ஆம் தேதி 1976 வருஷம் சென்னையில் பிறந்திருக்காரு. அவருடைய தந்தையார் பெயர் முருகையன், தாயார் பெயர் கண்மணி. ராகவா லாரன்ஸ் சின்ன குழந்தையா இருக்கும் பொழுது அவருடைய மூளையில் ஒரு கட்டி இருந்திருக்கு. அந்த ஒரு விஷயத்தால் ரொம்பவும் அவதிப்பட்டதாகவும் சொல்லப்படுது. ராகவா லாரன்ஸ் அவர்களுடைய உடல் நலத்துக்காக மருத்துவரையும் தாண்டி அவருடைய தாயாரான கண்மணி அவர்கள் ராகவேந்திர சுவாமிகள் கிட்ட வேண்டியிருக்காங்க. அந்த ஒரு வேண்டுதலின்படியே லாரன்ஸ் அவர்கள் குணமடைந்ததாகவும் நம்புகிறாங்க. அந்த ஒரு காரணத்துக்காக ஃப்யூச்சரில் அவருடைய பெயரை லாரன்ஸ்க்கு பக்கத்தில் ராகவாங்கிற பெயரையும் சேர்த்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம ராகவா லாரன்ஸ்னு அவரை கூப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். அவருடைய மனைவியின் பெயர் லதா லாரன்ஸ், அவருடைய மகளின் பெயர் ராகவி லாரன்ஸ். லாரன்ஸ் அவர்கள் சின்ன வயசில் இருக்கும் பொழுதே ஃபைட் மாஸ்டராக இருக்கக்கூடிய சூப்பராயன் கிட்ட வேலை பார்த்துருக்காரு, கார் வாஷரா. அந்த ஒரு டைமில் ராகவா லாரன்ஸ் அவர்கள் டான்ஸ் ஆடுறத ரஜினிகாந்த் அவர்கள் பார்த்துருக்காரு. அவருடைய டான்ஸ் பிடிச்சி போய் நடன கலைஞர்களோட சங்கத்தில் சேர்றதுக்காக ஹெல்ப்பும் பண்ணியிருக்காரு ரஜினிகாந்த் அவர்கள். 1989 வருஷம் டி ராஜேந்திரன் அவர்கள் நடித்த தமிழ் திரைப்படமான சம்சார சங்கீதத்தில் தான் முதலாக லாரன்ஸ் அவர்கள் நடிச்சிருக்காரு. அதுவும் ஒரு பாடலில் தோன்றியிருப்பார். அந்த ஒரு பாடலை தொடர்ந்து டோங்கோ போலீஸ், ஜென்டில்மேன், ரக்ஷனா மற்றும் பல படங்களையுமே பின்னணி நடன கலைஞராகவுமே நடிச்சிருப்பாரு. அவர்கிட்ட ஏதோ ஒரு வித்தியாச டான்ஸ் தெரிஞ்சிருக்கு. அதுலேயும் சிரஞ்சீவி அவர்களுடைய நடித்த பாடல்களில் பல வித்தியாசமான கேரக்டர்ஸையுமே டான்ஸ் மூலம் மட்டும் வெளிப்படுத்தி இருப்பார். அந்த ஒரு காரணத்துக்காகவே சிரஞ்சீவி அவர்களுடைய ஃபேவரட் டான்ஸராகவும் மாறியிருக்காரு ராகவா லாரன்ஸ் அவர்கள். அதை தொடர்ந்து அவருடைய படங்களில் மட்டுமே அடுத்தடுத்து கமிட்டும் ஆகிறாரு. பல பாடல்களில் பின்னணி நடனத்தை தொடர்ந்து நடன இயக்குனராகவுமே வெற்றியை பார்க்குறாரு ராகவா லாரன்ஸ் அவர்கள். அதை தொடர்ந்து 1999 ரிலீஸ் ஆன ஸ்பீட் டான்ஸருங்கிற ஒரு படத்தில் ஒரு கேரக்டருக்கு நடிச்சிருப்பார். அதை தொடர்ந்து தமிழ் படங்களான பார்த்தேன் ரசித்தேன், உன்னை கொடு என்னை தருவேன், பார்த்தாலை பரவசம்ங்கிற பல படங்களில் நடிக்கிறாரு. அதை தொடர்ந்து அவருடைய வாழ்க்கையில் அடுத்தபடி எடுத்து வைக்கும் விதமாக 2002 வருஷத்தில் அற்புதம்ங்கிற படத்தில் முதல் முறையாக கதாநாயகனாக நடிக்கிறாரு ராகவா லாரன்ஸ் அவர்கள். அதை தொடர்ந்து 2002 வருஷத்தில் ஸ்டைல்ங்கிற தெலுங்கு படத்துலையுமே நடிக்கிறாரு. அடுத்ததாக தமிழில் திருமலைங்கிற படத்தில், அதாவது தளபதி விஜய் அவர்கள் நடிச்சிருக்கக்கூடிய படத்தில் ஒரு பாடலில் கேமியோங்கிற கேரக்டரில் ஒரு ஜோடியாக வந்திருப்பார். அதில் வரக்கூடிய அவங்க 2 பேரோட டான்ஸ் இன்னைக்கு வரைக்குமே ரசிக்கும்படியாக தான் இருக்குது. அதை தொடர்ந்து தென்றல் 2004 வருஷத்தில் நாகார்ஜுனா ஜோதிகா அவர்கள் நடித்த முதல் தெலுங்கு படமாக மாஸ்ங்கிற ஒரு படத்தை டைரக்ஷனும் பண்ணுறாரு ராகவா லாரன்ஸ் அவர்கள். அந்த படத்தில் பாசிட்டிவ் ரிவ்யூவை மட்டும்தான் மக்கள்கிட்ட இருந்து பார்க்க முடிஞ்சது. ஸோ அன்னைக்கு இருக்கக்கூடிய வணிகத்திலையும் சரி, சினிமாவிலையும் சரி, டாப்பில் இருக்கக்கூடிய ஹீரோஸ், பிஸ்னஸ்மேன்ஸ் கிட்ட இருந்து நிறைய பேர்த்துக்கிட்ட இருந்து நிறைய பாராட்டுகளை பெறுறாரு ராகவா லாரன்ஸ் அவர்கள். ராகவா லாரன்ஸ் அவர்களுக்கு ஒரு திருப்பு முனையாக அமைந்த படம்னு நம்ம சொன்னோன்னா 2007 வருஷத்தில் ரிலீஸ் ஆன முனி படத்தை நம்ம சொல்லலாம். அந்த ஒரு படத்தில் தன்னோட காமெடியையும் சரி, தன்னோட ஃபைட் சீன்ஸையும் சரி ரொம்ப அழகாகவே நடித்து கொடுத்துருப்பாரு. இதை தொடர்ந்து பாண்டி, ராஜாதி ராஜா, இரும்புக்கோட்டை முரட்டு சிங்கம், இந்த மாதிரி பல படங்களில் நடித்து வெற்றியை மட்டும்தான் பார்த்துருக்காரு ராகவா லாரன்ஸ் அவர்கள். பர்டிகுலராக சொல்லணும்னா ஒவ்வொரு படத்துலையுமே கோலிவுட் வியாபாரத்தில் ரொம்பவும் சிறந்த நடிகராகவும் பேர் வாங்குறாருன்னே சொல்லலாம். தொடர்ந்து காஞ்சனாங்கிற ஒரு படமும் எடுக்கிறாரு. அதில் விமர்சன ரீதியாகவும் சரி, வியாபார ரீதியாகவும் சரி வெற்றியை பார்க்குறாரு. அதை தொடர்ந்து பாக்ஸ் ஆஃபீஸ் சாதனையும் வாங்குது காஞ்சனா மூவி. அதை தொடர்ந்து திகில் த்ரில்லர்ஸ் மூவிஸில் கான்சென்ட்ரேட் பண்ணுறாரு. காஞ்சனா 2, மொட்டை சிவா கெட்ட சிவா, சிவலிங்கா, காஞ்சனா 3, இந்த மாதிரி பல படங்களில் நடித்து வணிக ரீதியாக வெற்றியும் பெறாரு. லாரன்ஸ் அவர்கள் டைரக்டர், மியூசிக், சாங்ஸ், டான்ஸ், ஆக்டிங் எல்லாத்தையும் தாண்டி பல சோஷியல் சர்வீசஸும் பண்ணியிருக்காரு. அவருடைய முதல் சமூக சேவை எங்கே ஸ்டார்ட் ஆனதுன்னா 11th இந்தியன் பிரசிடெண்ட்டாக இருந்த ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களுடைய மரணத்திற்கு அடுத்ததாக அவருடைய நினைவாக ஒரு தொண்டு அறக்கட்டளையும் ஸ்டார்ட் பண்ணுறாரு.
அதன் மூலம் பல திட்டங்கள்லையுமே பங்கேற்கிறாரு. அதை தொடர்ந்து பல குழந்தைகளுக்கு இதய அறுவை சிகிச்சை செய்கிறதுக்கு நிறைய முறையில் உதவியும் செய்கிறாரு. அதை தொடர்ந்து இன்னைக்கு வரைக்கும் பேசக்கூடிய முக்கிய போராட்டமான, அதாவது 2017 வருஷத்தில் ஜல்லிக்கட்டுக்காக மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடந்தது. அதில் ஆதரிச்சவங்களில் இவரும் முக்கியமான ஒருத்தராக இருக்காரு. இதை தொடர்ந்து அந்த போராட்டங்களில் ஈடுபட்டவங்களுக்கு நிறைய வகையில் உதவி செய்யும் விதமாக உணவு, மருந்து, இந்த மாதிரி பல தேவைகளையுமே செஞ்சு கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த போராட்டம் முடிகிற வரைக்குமே அவர் கூட இருந்திருக்காருன்னே சொல்லலாம். அடுத்ததாக இன்னும் முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும்னா, கேரளா வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டவங்களுக்காக அன்னைக்கு கேரள முதல்வராக இருந்த பினராயி விஜயன் அவர்களை நேரில் சந்திச்சு 1 கோடி ரூபாய் வழங்குறதுக்காக கோரிக்கையும் விடுத்திருக்காரு லாரன்ஸ் அவர்கள். இவ்வளவு உதவிகளையும் இவ்வளவு வெற்றிகளையும் தாண்டி பல விருதுகளையுமே வென்றிருக்காரு ராகவா லாரன்ஸ் அவர்கள். இந்த வகையில் முக்கியமான அவார்ட்ஸ்ன்னு பார்த்தோன்னா 4 ஃபிலிம்ஃபேர் அவார்ட்ஸும் வாங்கியிருக்காரு. அதை தொடர்ந்து 3 நந்தி விருதுகளும் வின் பண்ணியிருக்காரு. அடுத்ததாக சொல்ல போனால் சிறந்த நடன அமைப்பிற்காக தமிழ்நாடு மாநில திரைப்பட விருதையுமே வென்றிருக்காரு ராகவா லாரன்ஸ் அவர்கள். ராகவா லாரன்ஸ் அவர்கள் இன்னைக்கு இவ்வளவு பெரிய பொசிஷனில் இருந்தாலும் அவருடைய பிறப்புங்கிறது ஏழையில் தான் இருந்திருக்கு. அவருடைய விடாமுயற்சி, அவருடைய கஷ்டங்கள், அவருடைய கற்றல் தன்மை தான் இன்னைக்கு இவ்வளவு தூரம் அவரை கொண்டு வந்திருக்கு. அப்படிப்பட்ட ராகவா லாரன்ஸ் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.